வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். கைவிடப்பட்ட குழந்தைங்களை காட்டில் உள்ள மிருகங்கள் ஓநாய், சிங்கம், புலி இந்த மாதிரி விலங்குகள்லாம் வளர்த்துருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எனக்குமே நம்ப முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, சில பேருக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் இதில் எந்த வகை அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறத விட அதுனா பயம், அதனால் நான் பெட் அனிமல்ஸே வளர்க்குறது கிடையாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நைஜீரியன் சிம்ப் பாய், அதாவது சிம்பான்சியால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு குழந்தை தாங்க. இந்த குழந்தை 1996 காட்டில் அவனுடைய பெற்றோர்களால் தன்னந்தனியாக விடப்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த பையனுக்கு வெறும் 6 மாதம் தான் ஆகியிருந்திருக்கு. இந்த பையனை கண்டுபிடிக்கும் போது இந்த பையன் சிம்பான்சியோடைய ஃபேமிலியோடு இருந்திருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த டைமில் இந்த பையனை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனுக்கு 2 வயசு ஆகியிருந்திருக்குங்க. நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஃபெலோன் ஃபாரஸ்ட்டில் தான் இந்த பையன் இருந்திருக்கிறான். இந்த பையன் பிறக்கும் போதே ஃபிசிக்கலி மென்டலி டிஃப்ரெண்டான சைல்டாக இருந்ததுனால தான் இவனுடைய பெற்றோர் இவனை இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. என்னதான் மனுஷங்க இந்த பையனை கைவிட்டு இருந்தாலும் சிம்பான்சி உண்மையிலேயே கைண்ட் ஹார்ட்டன் தாங்க சொல்லணும். அதாவது நம்மளுடைய க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த சிம்பான்சின்னு சொல்லுவாங்க. மனுஷங்களுடைய பண்புகள் அப்படியே கொண்டு இருக்கும். இதுதான் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருந்துருக்குங்க. சாப்பாடு, தண்ணி எல்லாமே கொடுத்து வளர்த்துருந்துருக்கு. ஸோ இந்த குட்டி பையனும் இவங்க தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ்னு நினச்சிட்டு நம்மளுடைய பெற்றோர்கள் எப்படிலாம் ஆக்ஷன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அதாவது இந்த சிம்பான்சி மரத்தில் தொங்குற மாதிரி, இந்த சிம்பான்சி என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அண்ட் கைகளை மேலே தூக்கி தலைக்கு மேலே தூக்கி கை தட்டும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பையனும் பண்ணுவானாங்க. வேகமாக ஓடுவானா, யாராவது இவன் பக்கத்தில் போனால் ரொம்பவே அக்ரெசிவ் ஆயிடுவான். கடைசியில் இந்த பையனை மீட்டெடுத்து இந்த பையனுக்கு தேவையான எல்லா கேரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இவனை அண்டர் கேர்லேயே வச்சு பார்த்துருந்துருக்காங்க. இந்த பையனை காம் டவுன் பண்ணவே முடியல. திடீர்னு இந்த பையன் சிம்பான்சி எப்படி கத்துமோ அதே மாதிரி லவுடான நாய்ஸில் கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான். எவ்வளோ கேர் கொடுத்துருந்தாலும் இந்த பையனுக்கு மனுஷங்க பேசுகிற லாங்குவேஜை பேச வைக்கவே முடியல. 1996 பிறந்து 2005 இந்த பையன் இறந்தும் போயிருந்திருக்காங்க. ஷார்ட் பீரியட்ல இருந்தாலும் அவனுடைய குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி சிம்பான்சியோட வளர்ந்ததுனால இந்த பையனுடைய மனிதத்தன்மை வரவே இல்லை. சிம்பான்சியோடைய பிஹேவியர் தான் இந்த பையனுக்கு இருந்ததாகவும் சொல்றாங்க. அடுத்ததான் நீங்க பார்க்க போறது த கிட் ரேஸ்ட் பை அ ஸ்னேக். கம்போடியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த குட்டி பையனுக்கு இவனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா 15 அடியில் இருக்கக்கூடிய ஜிம் ரோவன் அப்படிங்கிற பைத்தான் பாம்பை தான் சொல்கிறாங்க. இந்த பாம்பு கூட இந்த பையன் பின்னி பனைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கானா. அந்த பாம்பு மேலே தான் படுத்து தூங்குவானா, இந்த பாம்பு கூடயே தான் உட்காந்து சாப்பிடுவானா, அது மேலே எப்படிலாம் ஓடி ஆடி விளையாடுறான் பாருங்களேன். இந்த பையனுக்கு வெறும் 7 வயசு தான் ஆகுது. இவன் பேர் சம்பத். இந்த பையன் 2 மாதம் குழந்தையா இருக்கும்போது இவனுடைய வீட்டில் சின்ன குட்டியாக, அதாவது நம்மளுடைய விரல் சைஸு கூட இல்லாத சின்ன குட்டி பாம்பாக தான் இது அறிமுகமாகியிருக்கு. அந்த சமயத்திலிருந்து இந்த பாம்போட தான் இந்த பையன் வளரவும் ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பாம்பு வளர வளர கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் நீளத்தில் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி பாம்பு கூடயே வாழ்றதுனால இந்த பையனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ரிவர் சைடில் புல்வெளி இருக்கும், அந்த இடத்துல இந்த பாம்பை கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஆனால் வெறும் 2 வாரம் தான் திரும்பவும் இந்த பாம்பு இந்த பையனுடைய வீட்டையே தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கு. இந்த பையனுடைய வீடு கேபிட்டல் கம்போடியாவில் இருந்து 12 மைல் தூரத்தில் இருக்காங்க. இந்த பையனுடைய வீடு இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் மாறிடுச்சு. நிறைய பேர் இந்த பையன் பாம்பு கூட இருக்கிறத பார்க்கறதுக்காகவே வராங்களாம். இதை வச்சே இவனுடைய ஃபேமிலி சம்பாதிக்கவும் செய்கிறாங்க. இந்த பையன் கம்போடியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கெம் கெனரா மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த பையனை ரொம்பவும் சேஃப்டி பண்ணணும், இந்த பையனை இந்த பாம்புக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். என்னதான் இருந்தாலும் அனிமல் தான் இல்லையா, அதனால இந்த பையனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் பீப்புளுக்கும் இதனால ஆபத்து வரலாம் அப்படின்னும் பயப்படுறாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லீடர் ஆஃப் த மாஸ்கோ ஸ்ட்ரீட் டாக்ஸ். மாஸ்கோவில் இருக்கக்கூடிய நிறைய தெருக்கள் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய தெருநாய்க்களுக்கு இந்த பையன் தான் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் பேர் இவான் மிஷிகோ. இவனுக்கு 4 வயசு ஆகுது. மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமில் தான் இந்த பையன் வளர்ந்துருக்கான். அங்கே ரொம்பவும் அப்யூசிவாக இந்த பையனை அடிக்கிறது, துன்புறுத்துறதுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் 1996 அந்த இடத்துல இருந்து இவன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். ஓடி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட், அதாவது தெருக்களில் தஞ்சம் அடைஞ்சிருக்கான். அந்த இடத்துல பார்த்தா நிறைய டாக்ஸ் இருந்திருக்கு. அந்த டாகோட இவன் ஃப்ரெண்ட் ஆயிடுறான்னு சொல்கிறத விட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அந்த டாகும் இவனும் பழகியிருக்காங்க. அதாவது இந்த பையனுக்கு கிடைக்கிற நிறைய ஃபுட் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த பையன் அந்த டாக்ஸுக்கெலாம் கொடுக்குறான், ஷேர் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் நைட்டு தூங்கும்போது அந்த டாக்ஸ் தான் இவனை பாதுகாக்குது. இந்த மாதிரி மாற்றி 2 பேரும்
உதவி பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் இந்த பையன் அந்த தெரு நாய்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி 2 வருஷம் கிட்ட போயிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் இந்த பையன் இந்த மாதிரி தெருவில் நாய்களோடு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த பையனுடைய ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவனை கண்டுபிடிச்சி திரும்பவும் இந்த பையனை ப்ராப்பரான கேர் கொடுத்து நிறைய தெரப்பிலாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக ஸ்கூலுக்கு போகிற பசங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான பிஹேவியருக்கு இவன் மறுபடியும் வந்துடுறான். ஏன்னா ஆரம்பத்தில் இவனை கண்டுபிடிக்கும் போது இவன் பக்கத்தில் நெருங்கினாலே நாய்கள்லாம் எப்படி அக்ரெசிவாக உருமும் கத்தும் குறைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். நம்ம பக்கத்தில் நெருங்கினாலே நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணி காயங்களை ஏற்படுத்திடுவானாங்க. ஆனால் இப்போ ப்ராப்பரான மெடிக்கல் கேர் எல்லாமே கொடுத்து இந்த பையனை மறுபடியும் மனுஷ குழந்தையா மாற்றி வச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த ரஷ்யன் பெட் கேர்ள். இந்த பொண்ணு பேர் நட்டாஷா சீதா. சைபீரியா நாட்டை சேர்ந்த இந்த பொண்ணு டாப் சிட்டியில், அதுவும் சிட்டிக்கு நடுவில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அதுவும் சின்ன ரூமில் தான் கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட வளர்க்கப்படுறா. இவருடைய பெற்றோர் இந்த பொண்ணு மேலே அவ்வளோ கேர்லாம் கொடுக்கறது கிடையாது. என்னதான் மனுஷங்க அந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த குழந்தை மனுஷங்களுடைய அன்பே பெறாமல் அந்த கேட்ஸோடையும் டாக்ஸோடையும் தான் வளருது. கேட்ஸுக்கும் டாக்ஸுக்கும் சின்ன பவுலில் சாப்பாடு தண்ணியெல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி பவுலில் தான் இந்த பொண்ணும் சாப்பாடு தண்ணியெல்லாம் குடிச்சு வளர்றா. இவளுடைய அம்மா டோட்டலாக இந்த பொண்ணை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதனால இந்த பொண்ணு அப்படியே கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் எப்படி நடக்குமோ, எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி பார்த்து பிஹேவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அஃபிஷியல்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த பொண்ணை மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கினாலே இந்த குழந்தை குறைக்கிற மாதிரியும், டாக்ஸ்லாம் என்ன மாதிரி பண்ணுமோ அதே மாதிரியும், பூனைங்க என்ன மாதிரி பண்ணுமோ அதே மாதிரியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய மீட் எடுத்து ஒரு ப்ராப்பரான கேரும் கொடுத்து பார்த்துருக்காங்க. இந்த குழந்தைய மனுஷங்க பிஹேவியரை கொண்டு வர வைக்கிறதுக்கே பல மாதங்கள் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த மிஸ்ட்ரி ஆஃப் மெக்சிகோ. 19th செஞ்சுரியில் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய காடுகளில் ஓநாய்களுக்கு மத்தியில் யங் கேர்ள் ஒருத்தங்க, அதாவது டீனேஜாக அடைஞ்ச ஒரு யங் கேர்ள் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ஓல்ஃப், அதாவது ஓநாய்கள் எவ்வளோ வேகமாக ஓடுமோ அதே மாதிரி இந்த பொண்ணும் வேகமாக ஓடி இருக்கிறா. அங்கே இருக்கக்கூடிய ஆட்டை அப்படியே ராவாக வேட்டையாடி அதனுடைய பச்சை கறியை சாப்பிட்டுட்டு இருக்கிறதையும், அதாவது ஓநாய்கள் மத்தியில் இருந்து இந்த பொண்ணும் சாப்பிட்றத பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த பொண்ணை 1845 இந்த ஓநாய்களோட வேகமாக ஓடும்போது கிட்டத்தட்ட 7-8 வயசு இருக்கும்போது பார்த்துருக்காங்க. அந்த டைமில் இந்த குழந்தை ட்ரெஸ் எதுவும் போடாமல் ஓநாய்கள் மத்தியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய பார்க்கும்போது 1852 பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த பொண்ணு டீனேஜாக அடைஞ்சிருக்கிறா. அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் 2 ஓநாய் குட்டிகளை கொஞ்சிட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க. அந்த பார்த்த மனுஷங்களை பார்த்த உடனே இந்த பொண்ணு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாக் சைடில் போயிட்டு மறைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு உள்ளூர்வாசிகள் சொல்கிறாங்க. இது இப்போ வரைக்கும் மெக்சிகோவில் ஒரு மிஸ்டீரியஸ் விஷயமா பேசப்பட்டு இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் ஹர்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் வந்திருந்தது. 2 வருஷம் கழிச்சு உங்களுடைய சேனல் பார்க்குறேன், உங்க வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ ஃபேஸ் ரிவீல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் பண்ணிட்டேம்மா, போய் பாருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அகைன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் என்ன பண்ண நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.